ஹாய் உறவுகளே, இன்றைக்கி நம்ம ஏபிசி மால்ட் அதாவது ஏபிசி பவுடர் வந்து எப்படி வந்து வீட்டிலே சிம்பிளாக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த பவுடரில் வந்து நம்ம வந்து இனிப்பு சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ வந்து ரொம்ப ஹெல்த்தி. நம்ம வந்து பெரியவங்களுக்கு கூட இதை வந்து கொடுத்துக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு இனிப்பு வேணும் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்து இதை வந்து கொடுத்துக்கலாம். இது செய்கிறதுக்கு நான் 2 பீட்ரூட், 2 கேரட், 2 ஆப்பிள் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த மூணையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொளி எல்லாத்தையும் நல்லா க்ளீனாக சீவி வந்து வச்சுருங்க. இந்த ஏபிசி மால்ட் வந்து நம்ம வெளியே வாங்கும்போது இதோட ஈக்குவலுக்கு ஏற்ற மாதிரி நாட்டு சர்க்கரையும் சேர்ப்பாங்க இனிப்புக்காக. அப்போ வந்து இந்த இதில் இருக்கிற சத்தை விட அதிகமாக நாட்டு சர்க்கரை இருக்கிறதுனால நமக்கு இனிப்பு தான் அதிகமாக இருக்குமே தவிர சத்து வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம வீட்டிலேயே செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. சில குழந்தைங்களுக்கு வந்து இதில் ஆப்பிள் சேர்த்துருக்கிறதுனால சளி பிடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம வந்து இதில் ஒரு பீஸ் இஞ்சும் சேர்த்துக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உறவுகளே. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து துருவி எடுத்துக்கலாம். ரொம்ப சின்ன சின்னதாக அந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு துருவாதீங்க. நான் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது பார்த்தீங்களா, அதால் துருவிக்கோங்க. இந்த மாதிரி பெரிய பல் இருக்கிறத வச்சு ஆப்பிளை துருவி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த கேரட்டையும் அதே மாதிரி பெரிய பல் இருக்கிறத வச்சு துருவி வச்சுருக்கேன். பீட்ரூட்டையும் அதே மாதிரி தான் பெரிய பல் இருக்கிற சைடில் வச்சு நல்லா துருவி வச்சுக்கோங்க. இஞ்சியும் அதே மாதிரி குட்டி குட்டியாக சீவி வச்சுக்கோங்க. ஆப்பிள் வந்து தண்ணி அதிகமாக இருக்கிறனால காயறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும். ஸோ ஆப்பிள் வந்து தண்ணியை புளிஞ்சு எடுத்துட்டு அந்த தண்ணியை வந்து குழந்தைங்களுக்கு ஏதாவது ஃபுட்டில் சேர்த்து கொடுத்துருங்க. இல்லாட்டி ஜூஸ் மாதிரியாவது கொடுத்துருங்க. வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதை வந்து நான் நைட்டு தான் செய்ய ஆரம்பித்தேன். ஸோ நைட்டு ஃபுல்லாக இப்படி தனித்தனியாக பிளேட்டில் போட்டு கேப் நல்லா இருக்கிற மாதிரி பிளேட்டில் வந்து போட்டுக்கோங்க. அது வந்து ஃபேனுக்கிலே ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக இருக்கட்டும். அது நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மறுநாள் காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் நல்லா சுடுற வெயிலில் வந்து வச்சுருங்க. வெயிலில் ஒரு நாள் வச்சாலே போதும், நல்லா சுக்காக காஞ்சிரும். அப்பவும் காயலை கொஞ்சம் ஈரப்பதத்தோடு தான் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. இதில் நம்ம நட்ஸும் சேர்க்க போகிறோம். அதுக்கு 10 பாதாம், 10 பிஸ்தா, 10 முந்திரி, 10 வால்நட் மட்டும் எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதையும் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நட்ஸ் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஜாரில் போட்டு நல்லா திரிச்சு எடுத்துக்கோங்க. அதை தனியாக எடுத்து வச்சுருங்க, ஆறட்டும். அதை அப்படியே வச்சுட்டு நம்ம காய வச்சு வச்சுருக்கோம்ல, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வந்து நம்ம அரைச்சிக்கலாம். எனக்கு 2 திருப்பு போடுற மாதிரி வந்துச்சு. ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வந்து நல்லா திரிச்சு வச்சுக்கோங்க. இதுவும் நல்லா சாஃப்டாக திரிச்சிருச்சு. இதையும் வந்து நம்ம அந்த நட்ஸோட மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ செகண்ட் டைம் போட்டு நான் அரைக்கும் போது அது கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேன். அதையும் வந்து போட்டு நல்லா அரைச்சி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற வச்சுருங்க. அவ்வளோதாங்க, சுவையான ஏபிசி மால்ட் வீட்டிலே வந்து ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இது வந்து நீங்கள் வந்து சின்னவங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு கொடுக்கும்போது இனிப்பு இல்லாமல் கொடுங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு இனிப்பு தேவைன்னா வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எப்படியும் 1 மாதத்துக்கு மேலே வந்து நம்மளுக்கு வந்து ஓடும். இது என்ன செய்யணும்னா, ஒரு கிளாஸ் பாலில் வந்து 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நாட்டு சக்கரை வந்து சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்க. இதை வந்து தண்ணியிலையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு பெரியவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். அதுவும் சத்து தான். ஓகே உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சனா சைல்டு கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் வாட்சிங்.